ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்க கொடிமரம் 21 பேரை காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ப முடியுமா? வாங்குங்க, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் மாசி திருவிழா அப்படிங்கிற ஒன்று திருச்செந்தூர் முருகன் கோயில் நடைபெறாமலே இருந்துச்சு, கொடிமரம் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலேயே. அதனால் ஊர் மக்கள் எல்லாருமே கூடி பேசி முடிவு எடுத்து ஒரு கொடிமரம் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக ஆறுமுகம் ஆசாரி அவரோட தலைமையில் வந்துட்டு 21 பேர் கொண்ட குழுவினரை காக்காட்சி மலைக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க கொடிமரம் வெட்டிட்டு வர சொல்லி. போகிற வழியில் ஊர் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலில் வழிபட்டுட்டு இருக்கும்போது அந்த அம்மன் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்திருக்கு. ஸோ ஆறுமுகம் ஆசாரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது போல் நீ மட்டும் தான் வீடு திரும்பி உயிரோடு வருவேன், மீது யாருமே உயிரோடு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பயந்து போன ஆறுமுகம் ஆசாரி சரி என்னதான் நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பயணத்தை மேற்கொள்ளும்போது சின்னத்தம்பி அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு உதவிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போதைக்கு வந்துட்டு போய் மலையில் தேடி பார்த்துருக்கப்போ எந்த ஒரு மரமே கிடைக்கல. திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு சந்தன மரம் மட்டும் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த சந்தன மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அந்த சந்தன மரத்தினுடைய அடியில் வந்துட்டு சுடலை மாடணும், அந்த சந்தன மரத்தினுடைய உச்சியில் வந்துட்டு சங்கடகாரனும் வந்துட்டு அவங்கள தவிர்த்து மீது 21 பேர் வந்துட்டு அந்த மரத்தில் ஆட்சி படைஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மரத்தை எப்படியாச்சும் வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி முடிவு பண்ணி அந்த மரத்தை வெட்டுறதுக்கு போகும்போது எல்லாருமே தடுக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து மந்திரங்கள் ஓதி தான் வந்துட்டு இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படி பண்ண பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருந்த 21 பேருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களை வந்துட்டு எதிர்த்து எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. அதாவது அவங்களோட சக்தி ஈடாகாமல் இவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க. ஸோ ரொம்ப பயந்து போன ஆறுமுகம் ஆசாரி சின்னத்தம்பியை தேடி ஓடி வர்றப்போ, அவர் ஒரு மந்திரவாதி, ஸோ அவர் ஓடி வர்றப்போ அவரும் ரத்தங்கைக்கு இறந்து கிடந்திருக்காரு. பயந்து போன ஆறுமுகம் ஆசாரி ஓடியாடுறாரு. அப்போதைக்கு வந்துட்டு அவங்க 27 பேருமே இவங்களை துரத்திட்டு வர்றாங்க. இவங்க போயிட்டு தாமிரபரணி ஆற்றில் அமர்ந்திருந்த சொரிமுத்து ஐயனார் அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. அப்போதைக்கு சொரிமுத்து ஐயனார் வந்துட்டு, முருகன் வந்துட்டு என்னுடைய தம்பி தானே, அவருக்கு ஏன் நீங்கள் கொடிமரம் வெட்டிட்டு போக விட மாட்டீங்க, அவங்களுக்கு வந்துட்டு கொடிமரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த 21 தேவதைகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொடிமரத்தை கொண்டுட்டு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வழிபட்டுட்டு இப்போவும் வந்துட்டு இருக்காங்க. அதனால தாங்க மாசி திருவிழா இன்னும் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் சுடலை மாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தேவையான முறைகள் எல்லாத்தையுமே, அதாவது ஆட்டுக்குட்டி வெட்டி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அங்கே வந்துட்டு மாசி திருவிழா அப்படிங்கிற ஒன்றே நடந்துக்கிட்டு இருக்குது. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.